திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதா காங்கிரஸ்? தாவேகாவுடன் இணைகிறதா? டெல்லியில் ராகுலுடன் தமிழக தலைவர்கள் பரபரப்பு ஆலோசனை. என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். இது 2026 சட்டமன்ற தேர்தல் களம். காங்கிரஸ் கூட்டணி யாருடன்? ஆலோசனையில் நடந்தது என்ன? கூட்டணி தொடர்பாக சுயமோதலை விரும்பாத காங்கிரஸ் மேலிடம். கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் பேச தடை. கூட்டணி குறித்து டெல்லி முடிவெடுக்கும் என தீர்க்க மொழியில் அறிவிப்பு. திமுகவுடனே தொடர பேசிய ஓர் அணி. தாவேகாவுடனான கூட்டணிக்கு பேசிய ஓர் அணி. இரண்டையும் கேட்டுக்கொண்ட ராகுல் காந்தி. ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதி கேட்பதில் என்ன தவறு? தாவேகாவுடன் பேசுவதில் என்ன தவறு? தமிழக தலைவர்களிடம் ராகுல் கேட்டதாக தகவல். டெல்லி கூட்டத்தின் தொடர்ச்சியாக முக்கிய அறிவிப்பு. விரைவில் தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் மாற்றம். ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியாகலாம் என தகவல். விவாதமாகியிருக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி. சர்ச்சையாகியிருக்கும் ஆட்சியில் பங்கு கோரிக்கை. முடிவை அறிவிக்காமல் ஒத்தி போட்ட காங்கிரஸ் தலைமை. என்னவாகும் திமுக காங்கிரஸ் கூட்டணி? கூட்டணி குறித்தோ தொகுதி பங்கீடு குறித்தோ பொதுவெளியில் பேசக்கூடாது என காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தியுள்ளது. ஒரு சாரார் திமுகவுடன் தொடரலாம் எனவும், ஒரு சாரார் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்றும் பேசியிருக்கிறார்கள். இரண்டு கருத்துக்களையும் கேட்டறிந்த ராகுல் காந்தி ஏன் திமுகவுடன் தொடர வேண்டும், ஏன் தாவேகாவுடன் பேசக்கூடாதா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அவரவர் எழுப்பிய கூற்றுகளுக்கு ஏன், எதற்கு என்ற கேள்வியை காங்கிரஸ் தலைமை எழுப்பியதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்களுக்கிடையேயான இந்த மோதலை காங்கிரஸ் தலைமை ரசிக்கவில்லை என்று தெரிகிறது. சமூக வலைதளங்களில் பதிவிடுவதும், எதிர்க்கெதிராக கருத்துக்களை வெளியிடுவதும் காங்கிரஸ் தலைமைக்கு வருத்தத்தை அளிப்பதாகவும் தலைமை தெரிவித்துள்ளது. தாவேகாவுடன் கூட்டணி குறித்து பேசுவதில் என்ன தவறு என்று ராகுல் காந்தி தமிழக காங்கிரஸ் தலைவர்களிடம் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரின் கருத்துக்களும் கேட்டறியப்பட்டன. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டத்துக்கு பின் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியதாவது: தனிப்பட்ட முறையில் அறிக்கையோ சமூக வலைதளங்களிலோ பதிவிடவோ பேசவோ வேண்டாம் என அறிவுறுத்தல். கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது எனவும், தனிப்பட்ட முறையில் அறிக்கையோ சமூக வலைதளங்களிலோ பதிவிடவோ பேசவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டணி குறித்து சிலர் சமூக வலைதளங்களில் அறிக்கை வெளியிடுவது குறித்து ராகுல் காந்தி வேதனை அடைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கூட்டணி தொடர்பாக அகில இந்திய தலைமை எடுக்கும் முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் பின்பற்றும் என செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான முடிவு அப்படியே தொடர்கிறது. எந்த விதமான முடிவும் எட்டப்படவில்லை என அப்படியே தொடர்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளும் நிலையில்தான் இன்றைய கூட்டம் முடிவடைந்திருக்கிறது. எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. அப்படி எட்டப்பட்டிருந்தாலும் அந்த முடிவை இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்பதுதான் இன்றைய நிலை. தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற சர்ச்சை அப்படியே தொடர்கிறது. அகில இந்திய தலைமை எடுக்கும் முடிவை தமிழக காங்கிரஸ் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும், கூட்டணி குறித்தோ தொகுதி பங்கீடு குறித்தோ பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது என்ற ஒரு விஷயமும் என்ற இரு விஷயங்களை மட்டுமே இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக நமக்கு தெரிகிறது.